அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டெண்டர் ரத்து. ஒரு சில துறைகளில் டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அப்படி என்ன நடந்திருக்கு சென்ற ஆட்சியில் பார்க்கலாம். இது அந்த ஏப்ரல் மேல நடந்த அந்த தவறுகள் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகள் என்ன ஆச்சு அப்படின்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஸோ நம்ம அண்மையில் வெளிவந்த அந்த டெண்டர் ரத்து பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தொடரும் டெண்டர் ரத்து அண்ட் சஸ்பென்ஷன். எந்த துறையில் யார் மீது நடவடிக்கை, பின்னணி என்ன? தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்படுகிறது. டெண்டர் ரத்து, அதிகாரிகள் சஸ்பெண்டு, விசாரணை, துறை நடவடிக்கை. முதல்ல இந்த காஞ்சிபுரம் மாவட்டம், அதில் ஒரு ஊராட்சிக்கு உட்பட்ட இடத்துல நீர்த்தேக்க தொட்டி கட்டுறதில் ஊழல் நடைபெற்றிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி பொறுப்பேற்று ஒரு நாளோ அது முதல் நாளோ டெண்டர் விடப்பட்டு காலை 9 மணிக்கோ டெண்டர் விடப்பட்டு 3 மணிக்கு க்ளோஸ் ஆகுது. அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான டெண்டரை பிட் எடுத்ததாக அறிவிச்சிருக்காங்க. அது அன்றைய தினமே ஒரு தொலைக்காட்சியில் விஷயம் வெளிவர உடனே அரசாங்கம் மறுநாளே அதை உண்டான அமைச்சர் ஹானரபிள் என் ஆனந்த் அவர்கள் அந்த டெண்டரை கேன்சல் பண்ணியிருக்காரு. அது சம்மந்தமான 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சென்னை பெருங்குடி கார்ப்பரேஷன் எல்லைக்கு உட்பட்ட சென்னை பெருங்குடியில் குப்பைகள் தேக்கம் அதை டம்ப் பண்ணுறதுக்கு ப்ரொக்ளைனோ இல்லை வேறு அதர் எக்யூப்மெண்ட்ஸ்க்காக லிமிட்டட் டெண்டர் என்ற முறையில் ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. அதையும் பார்த்திங்கன்னா ஊழல் நடந்திருக்கு. அதாவது லெஸ் தேன் 50 lakhs அப்படின்னா ஒரு ஓப்பன் டெண்டர் விடாமல் லிமிட்டட் டெண்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா 5 வகையான டெண்டர்கள் கோட் பண்ணி 5 நபர்களுக்கு தரா மாதிரி அந்த ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த டெண்டரையும் கேன்சல் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ட்ரிபியூனலில் இந்த விண்மில் எனர்ஜியில் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஊழல் நடைபெற்றிருக்கு. ஸோ டான்ஜென்கோ இபி மினிஸ்டர் மாண்புமிகு நிர்மல்குமார் கண்டுபிடிச்சி அந்த டெண்டரையும் கேன்சல் பண்ணியிருக்காரு. ஸோ பொதுவாக டெண்டர் என்றால் என்ன? அரசு சாலை போட வேண்டும், குடிநீர் திட்டம் அமைக்க வேண்டும், கழிவு மேலாண்மை செய்ய வேண்டும், மின் திட்டம் செய்ய வேண்டும். அரசு நேரடியாக யாருக்கும் வேலை கொடுக்க முடியாது. அதற்கான டெண்டர் சிஸ்டம், அதாவது அறிவிப்பு வெளியிடப்படும், தகுதியுள்ள பிட் செய்வார்கள், டெக்னிக்கல் எவாலுவேஷன், ஃபினான்ஷியல் எவாலுவேஷன், பிறகு வேலை வழங்கப்படும். இதுதான் டெண்டர் நடைமுறை. டெண்டர் பெரும் முழு நடைமுறை. டெண்டர் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. வேலையின் மதிப்பு, காலக்கெடு, இஎம்டி, குவாலிஃபிகேஷன் அனைத்தும் வெளியிடப்படும். ஸோ இஎம்டி என்றால் என்ன? ஏர்னஸ்ட் மணி டெபாசிட், சீரியஸ் பிட்டர் என்பதை நிரூபிக்க. அடுத்தது டெக்னிக்கல் பிட். இங்கே விலை பார்க்க மாட்டார்கள். அனுபவம், ஜிஎஸ்டி, கருவிகள், நிதி வலிமை இதுதான் பார்க்கப்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் பிட். டெக்னிக்கல் பாஸ் ஆனவர்களின் விலை மட்டும் திறக்கப்படும். குறைந்த விலை என்றால் மட்டும் போதாது, தகுதியும் வேண்டும். அடுத்தது ஒர்க் ஆர்டர், அரசு ஒப்புதல், அக்ரிமெண்ட், பிறகு வேலை. ஸோ டெண்டர் ஏன் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னா, டெண்டர் ரத்தாக முக்கிய காரணங்கள் விதிமீறல், ரூல் வயலேஷன். இரண்டாவதாக குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக நிபந்தனை, ஒருவருக்கு மட்டும் தகுதி வரும் வகையில் கண்டிஷன். அடுத்தது ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், போலி அனுபவ சான்று, போலி டேர்ன் ஓவர், போலி ஆவணங்கள். அடுத்ததாக கார்டெல் ஃபார்மேஷன், சில சேர்ந்து விலை நிர்ணயம். பொது நலன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். எந்த துறையில் யார் சஸ்பெண்ட் பார்க்கலாம். ஸோ காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரு ஊராட்சி உட்பட்ட ஒரு வில்லேஜில் கட்ட வேண்டிய அந்த நீர்த்தேக்க தொட்டிக்குண்டான வேலை பற்றி தான் குடிநீர் திட்ட டெண்டர் விட்டுருக்காங்க. ஸோ 30,000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திட்டம் டெண்டர் வெளியீடு. சர்ச்சை, பின்னர் ரத்து. அதாவது பார்த்திங்கன்னா 9 மணிக்கு ஆரம்பித்து 3 மணிக்கு தான் அந்த டெண்டரோட ஆன்லைன் அப்படி ஃபைலிங் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிக்கிறாங்க. வித்தின் 6 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் டெண்டரில் பிட்டில் வின் பண்ணுது. 2 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது சம்பந்தமாக இது ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி நிர்வாகத்துறையில் பெரிய விவாதம் உருவாக்கியுள்ளது. இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, நடைமுறை பின்பற்றப்பட்டதா,
வெளிப்படைத்தன்மை இருந்ததா அப்படின்ற விஷயந்தான். ஏன்னா ஒரே 6 ஹவர்ஸ்க்குள்ளே ஒருத்தருக்கு டெண்டர் கிடைக்குது அப்படின்னா இது பாசிபிளா, சாத்தியமா என்பது பொதுமக்களுக்கும் தெரியும், டெண்டர்ஸ் எடுக்கின்ற அந்த கான்ட்ராக்ட்ஸ்க்கும் தெரியும், அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், அரசு அதிகாரிகளும் தெரியும். சென்னை பெருங்குடி மாநகராட்சி அடுத்து 2வது டெண்டர் வந்து கேன்சல் ஆன இடம் வந்து கழிவு மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம். லிமிட்டட் டெண்டர், பல தனி டெண்டர்கள், பின்னர் சர்ச்சை. அதைத் தொடர்ந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மற்றும் பார்க் ஓவர்சீர் சஸ்பென்ஷன். இங்கே முக்கியத்துவ விவாதம் என்ன அப்படின்னா, ஏன் லிமிட்டட் டெண்டர் விடப்பட்டது? அதாவது கிட்டத்தட்ட 5 மெஷின் வாங்குகிறாங்க, ஒவ்வொன்றும் 50 lakhs பர் இயருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது ஃபீஸா சேலரியா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான அந்த மெஷின்ஸுக்கு உண்டான வாடகை நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது 49 சில்லர் கோட் பண்ணுறாங்க. 50 மேலே கோட் பண்ணால் அது ஓப்பன் டெண்டராக மாறும். ஸோ லிமிட்டட் டெண்டர்னால லெஸ் தென் 50 lakhs கோட் பண்ணுறாங்க. அதுவும் எடுத்த ஒரு நிறுவனம் வந்து 5 வகையாக பிரித்து எடுக்கிறதுனால இந்த ஊழல் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஏன் லிமிட்டட் டெண்டர், ஏன் குறுகிய நேரம், போட்டி வாய்ப்பு அனைவருக்கும் கிடைத்ததா அப்படின்றத பார்க்கணும். இது கண்டிப்பாக கமிஷனர், மேயர் பிரியா அவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக மாட்டுவாங்க. போட்டி வாய்ப்பு அனைவருக்கும் கிடைத்ததா அப்படின்னா இல்லை, யாரும் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க 3வது கேன்சலேஷன் ஆஃப் டெண்டர் என்ன அப்படின்னா, மின்சாரம், அது பசுமை ஆற்றல் துறை, க்ரீன் எனர்ஜி தொடர்பான திட்டங்களின் விசாரணை. சீஃப் இன்ஜினியர் நிலை அதிகாரி மீது சஸ்பென்ஷன் நடவடிக்கை. இது பெரிய அளவில் பேசப்பட்டது, ஏனெனில் இது சாதாரண அலுவலர் நிலை அல்ல, உயர் அதிகாரி நிலை. டெண்டர் ரத்து என்றால் யார் அக்யூஸ்டு? டெண்டர் ரத்து ஆனாலே யாரும் தானாக குற்றவாளி ஆக மாட்டார்கள். ஆனால் முறைகேடு இருந்தால் அதிகாரிகள், டெண்டர் கமிட்டி, பிட்டர், கான்ட்ராக்டர், கம்பெனி டைரக்டர்ஸ், ஆத்தரைஸ் சிக்னட்டரி எல்லோரும் விசாரணைக்கு வரலாம். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, டெண்டர் ரத்து ஆகும், ரீடெண்டர் விட வாய்ப்பு இருக்குது, டிபார்ட்மெண்டல் என்கொயரி நடத்த வாய்ப்பு இருக்குது, சஸ்பென்ஷன் ஆகலாம் கண்டுபிடிச்சா, விஜிலன்ஸ், பிளாக் லிஸ்டிங், சில நேரங்களில் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனும் வரலாம். ஸோ முடிவாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, டெண்டர் என்பது வெறும் ஒப்பந்தம் அல்ல, அது மக்களின் வரிப்பணம். ஒரு தவறான ஒதுக்கீடு கோடிக்கான இழப்பை உருவாக்கலாம், ஆனால் வெளிப்படைத்தன்மை இருந்தால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும். அதனால் டெண்டர் முறையில் வெளிப்படை கண்காணிப்பு, பொறுப்புணர்வு மிகவும் அவசியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சென்ற வாரம் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு 40 ஜீப் நினைக்கிறேன், அதாவது ஆம்புலன்ஸ்க்கு விரைவாக செல்ல முடியாத சில இடங்களில் சில இடத்துல வந்து இந்த ஸ்மால் ஜீப்ஸ் கொடுத்தா மிக வேகமாக செல்ல முடியும் என்ற ஒரு நோக்கில் அவர்கள் வந்து 40 ஜீப்ஸ்களை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜீப்ஸும் ஓட்டியும் பார்த்துருக்காரு. அதில் என்ன செய்தி நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, லோயஸ்ட் டெண்டர் வந்து கோட் பண்ணி ப்ரீவியஸ் கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணதை விட குறைந்த விலையில் இந்த முறை அவங்க பர்ச்சேஸ் பண்ணி தமிழக அரசுக்கு அதில் நிறைய ரெவின்யூ ப்ராஃபிட் இருக்குன்னு சொன்னதாக நம்ம டெண்டரில் பார்த்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கவர்மெண்ட் பண்ணதை விட இது இப்போ கோட் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் மெட்டீரியல் காஸ்ட் பார்க்கும்போது, அந்த வெஹிக்கிள் காஸ்ட் பார்க்கும்போது, ஆனால் சென்ற ஆண்டு பர்ச்சேஸ் பண்ண அந்த வெஹிக்கிள்ஸை காட்டிலும் ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்க்கும்பொழுது இந்த புதிய முதலமைச்சர் கோட் பண்ண இல்லை இந்த அரசு கோட் பண்ண அந்த வண்டிகள் விலைப்பற்றி பார்க்கும்பொழுது குறைவாக இருக்கிறது. இது மாதிரி பல விஷயங்களில் இந்த அரசு கண்டுபிடித்து பல கருப்பு ஆடுகளை களையணும். அதன் மீது மக்களுடைய வரிப்பணம் வீணாமல் பார்த்துக்கணும். எங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பொதுமக்கள் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் நேயர்கள் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு நன்றி, வணக்கம்.